நடுவர் அவர்களே, அருமையான ஒரு இன்ட்ரோடக்ஷன் கொடுத்தீங்க. அடியேன் ஜெபத்திற்கு எப்பொழுதும் எதிரானவன் அல்ல என்பதை இந்த நேரத்தில் நான் பதிவு செய்ய ஆசைப்படுகிறேன். கடந்த 2 ஆண்டுகளாக நம்மை விசுவாசத்தில், விசுவாச ஜீவியத்தில் வளர்த்து வரும் நமது சபையின் அன்பு போதகர் திரு ஜெபமணி ஐயா அவர்களே, பல ஆண்டுகளாக விசுவாசத்தை விட்டு விலகிவிடாமல் நம்மை பண்படுத்தி விசுவாச பாதையில் ஓடச் செய்யும் அன்பு சகோதரர் ஆர் செல்வராஜ் அவர்களே, இந்த 2 வருஷமா தான் உங்கள்கிட்ட விசுவாசம் இருக்கு. பழைய ஐயா சரியில்லை அப்படின்னு இல்ல. நம்ம இந்த ஐயா 2 ஆண்டுகள் தான் இருக்குது, அதனால அவங்கள மட்டும் தான் இப்ப சொல்ல முடியும் நம்ம குறிப்பிட்டு. எல்லா ஐயரும் சேர்த்து சொல்லுங்க ஐயா. சரி, எல்லா ஐயர்களுக்கும் அங்க அங்க லைவ்ல போயிட்டு இருக்கோம். இதுக்கு முன்னால தவக்குமார ஐயா தானே இருந்தாங்க. அண்ணே பிஷப் ஜோமணியா பிரபு ஜோமணியா வந்திருக்காங்க. இன்னைக்கு அண்ணன் ஃபுல் ஃபார்ம்ல இருக்கிறாங்க. அவங்க இன்னைக்கு என்னெல்லாம் சொல்லணும்னு வந்திருக்காங்க எல்லாம் சொல்லிட்டு தான் போவாங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்குண்ணே. நேற்றைய தினத்தில் உங்களை பார்த்த கோலமும் இன்றைய தினத்தில் உங்களை பார்க்கிற இந்த கோலமும் மிக வித்தியாசமா இருக்கிறது. ரொம்ப சந்தோஷமா இருக்குதுண்ணே. தோன்றின் புகழோடு தோன்றுக அக்திலார் தோன்றலின் தோன்றாமை நன்று என்ற ஒரு குரல், அது உங்களுக்கு மிகவும் பொருத்தமானதுண்ணே. அது எந்த அதிகாரத்துல இருக்கு? அவங்க தேடுறாங்க, பைபிள் தேடுறாங்க. பைபிள்ல தேடக்கூடாது, இது பைபிள்ல தேடக்கூடாது. நாங்க விசுவாசத்தோடு பேசுறோம். எங்கு சென்றாலும் புகழ், கென்னடி அண்ணனுடைய புகழ் எங்கு சென்றாலும் நம்ம பார்க்க முடியும். அவங்களுடைய கேஷியோ டோன், அவங்களுடைய மியூசிக்ஸ், அதெல்லாம் நம்ம பார்த்து ரொம்ப பிரமித்திருக்கிறோம். தீர்ப்பு உங்களுக்கு தான். அண்ணே, இதான் நான் சொல்லிட்டேன். நம்ம எதிரணியினர் இங்க உட்கார்ந்துருக்காங்க, பம்மி போய் உட்கார்ந்துருக்காங்க பாருங்க. அதுக்கு காரணம் என்ன தெரியுமா? நான் உங்களை கூட்டிட்டு வரும்போது நான் அண்ணன் உங்கள்கிட்ட பேசிட்டே வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டேன். அதை நினைச்சதுல இருந்து உங்களுக்கு பீதி கலங்கி போய் உட்கார்ந்துருக்காங்க. அப்ப இன்னைக்கு தீர்ப்பு அங்கதான் போலுக்கு அப்படின்ட்டு அண்ணன் வந்துட்டு போகும்போது சொன்னாங்க, எங்களை கொஞ்சம் கவனிச்சிடுங்க. எத்தனை புயல் வந்தாலும், என்னதான் வாழ்க்கையில் ஏமாற்றம் வந்தாலும், விசுவாசத்தில் உறுதியாய் நிற்கும் சபையின் அன்பு விசுவாச பெருமக்களே, உங்கள் யாவருக்கும் பணிவான வணக்கங்கள். விசுவாசம் தான் நமக்கு ரொம்ப முக்கியம் நம்முடைய வாழ்க்கையில அப்படின்ட்டு யாரு சொன்னா நீங்க கேட்டுக்கிடுவீங்க? யாரு சொல்லணும்? ஐயா சொன்னா கேட்டுக்கிடுவீங்களா? உபதேசர் சொன்னா கேட்பீங்களா? யாரு சொன்னா கேட்பீங்க? மத்தேயு 21 அதிகாரம் 22 வசனத்துல நம்ம பார்க்கிறோம், நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாய் ஜெபத்தில் எதை கேட்பீர்களோ அதை நான் தருவேன், அதை பெற்றுக்கொள்வீர்கள் அப்படி என்று நம் அருள்நாதர் இயேசு கிறிஸ்துவே சொல்லுகிறார். விசுவாசம் தாங்க ஜெபத்துக்கும் முந்தின ஸ்டெப் அப்படின்னு இயேசு கிறிஸ்துவே சொல்லியிருக்கிறாரு. நாங்க அதை தான் சொல்ல வந்திருக்கிறோம். விசுவாசம் இல்லாமல் ஜெபம் இல்லை. விசுவாசத்தில் உங்களுடைய முதல் ஸ்டெப் தொடங்கி அதுக்கு அது அடுத்த ஸ்டெப்பாக ஜெபத்துக்கு போகிறது. நடுவர் அவர்களே, எதிர்கட்சி எதிரணி தலைவர் ரொம்ப மும்முரமாக ஒரு சில பாயிண்ட்கள் சொன்னாங்க. அவங்களை அறியாமலேயே அது நமக்கு சாதகமாக அமைஞ்சது. நம்பிக்கை நம்பிக்கை அப்படின்னு சொன்னாங்க. என்ன நம்பிக்கை? அதான் விசுவாசம். எங்களுக்காகவே பாயிண்ட் போட்டு கொடுத்துட்டு போனாங்க. ரொம்ப நன்றி. கிரேஸ் பாயிண்ட்ஸ் எல்லாம் கொடுத்துருக்கீங்க. இன்னும் சொன்னாங்க பாத்துங்க, அவங்க ஜெபம் பண்ணுவாங்களாம். ஜெபம் பண்றதை பார்த்து வீட்டில் உள்ள குழந்தைகள்லாம் முக்காடு போடுவாங்களாம். அவைய ஜெபிப்பாவலாம். குழந்தைகள்லாம் என்ன செய்வாங்களாம்? எத்தனை முக்காடு போட்டிருக்காங்க பாருங்க. ஒரே ஒரு அக்கா, அந்த மேரி அக்கா மட்டும் தான் முக்காடு போட்ட மாதிரி தெரியுது. மத்த எல்லாம் முக்காடு பறந்து போச்சு. இது பட்டிமன்றம் தானே, ஜெபத்துல போடுவாங்க. எல்லாரும் ஜெபத்துல போடுவாங்களோ? சரி 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 சரி. அண்ணா நல்லா சப்போர்ட் பண்றீங்கண்ணே, நீங்க நல்லா வருவீங்கண்ணே. அடுத்தால என்ன, நான் எனக்கு ஜெபம் அப்படின்னு சொன்னா ஒரு சின்ன அலர்ஜி மாதிரி பக்கத்துல வந்துருதுனே. ஏன்னு கேளுங்கண்ணே, கேளுங்கண்ணே. ஜெபம் அப்படின்ட்டு இந்த தாய்மார்கள்லாம் சேர்றாங்க பாருங்க. ஜெபம் எக்கா என்ன குழம்பு வச்சியே எக்கா, இந்த சேலம் நல்லா இருக்கே, எங்க வாங்கினீங்க? எந்த கடையில் வாங்கினீங்க? ஜெபம் 1 மணி நேரம் ஜெபம், 1 மணி நேரம் ஜெபம். இதெல்லாம் ஜெபம் தான், பார்ட் ஆஃப் த ஜெபம். என்ன இதெல்லாம் ஜெபம் தான்.
எங்க நடக்குதுண்ணே? அண்ணே எங்க நடந்துச்சு? நடக்கிறதான் சொல்லுதுண்ணே, நாட்டு நடக்கண்ணே. என்ன வீட்டுல கொடுத்து விட்டுறாதங்கண்ணே. நாட்டு நடப்பு பொதுப்படையில பேசுவோம் நம்ம. என்ன ஏக்கா கம்மன் சூப்பரா இருக்குக்கா, என்ன கதை ஓடுது பாருங்க. சரி, கடைசியில் நம்ம ஜோமனுக்கு தான் போன் பண்ணமோ. சரி, கொஞ்சம் ஜோமனிக்கிடும், நீ ஒரு பாட்டு படி, ஒரு கவி நான் படிக்கிறேன். ஹalleluya 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 ஜெபம். ஹalleluya. அண்ணே, இந்த ஜெபத்துக்கு தான் நாங்க கொஞ்சம் எதிரா இருக்கோனே, மத்தபடி என்ன தப்பா எடுத்துக்கிடாதுங்க. ஜெபத்துக்கு நாங்கள் எப்பொழுதுமே எதிரானவர்கள் இல்ல. மகிம் சர்ச்சை பத்தி கூட நம்ம அக்கா கொஞ்சம் சொன்னாங்க. மகிம் சர்ச்சுக்கு சர்தார்ஜிலாம் போறாங்களாம். சர்தார்ஜிலாம் போய் என்ன செய்யறாங்க அங்க என்ன கிடைக்கும் போயிருக்காங்க. அவங்களுக்கு ஒரு விசுவாசம், அந்த விசுவாசம் தான் அவங்கள மகிம் சர்ச் வரைக்கும் கொண்டு போயிருக்குது. இங்க போனா ஏதோ நம்மளுக்கு நல்லது நடக்கும் அப்படிங்கிற ஒரு விசுவாசம் தான் நடுவர்களே. அதுதான் நாங்க சொல்றோம். நீங்க என்ன கொஞ்சம் கோபத்தோட பாக்குற மாதிரி தெரியுது. ஜெபத்துக்கு நாங்க எதிரானவே இல்லக்கா, உங்க ஓட்டெல்லாம் வேணும்க்கா. விசுவாசத்துக்கு தான். விசுவாசம் முதல் ஸ்டெப்பு, விசுவாசத்தை தாண்டி இரண்டாவது ஸ்டெப் தான் ஜெபம். சரிதானா? கோபம் குறைஞ்சிருக்கா? அந்த அக்கா கடைசி பாயிண்ட் சொன்னாங்க பாருங்க, சிலுவை கல்லன் கடைசியில் ஜெபம் பண்ணானா உடனே அவனுக்கு பரதேசி வந்துட்டு அப்படிங்கிற மாதிரி பேசுறாங்க. சிலுவை கல்லனும் அங்க அவனுடைய உள்ளத்தில் தோன்றினது விசுவாசம். எப்பா நீனும் நானும் திருடர்கள், அதனால நம்ம நினைஞ்சிருக்கிறோம், இன்னைக்கு சிலுவையில் அடையப்பட்டிருக்கிறோம். ஆனா பாவம் பாரு, ஒரு மேசியா, இவருக்கு ஒரு தப்புமே செய்யலையே, இவரு நம்மளோட இங்க சிலுவையில் அடையப்பட்டிருக்கிறாரு. அது விசுவாசம் இல்லையே ஐயா, அவர் உண்மையை சொல்லியிருக்கான். இல்ல, அது அந்த மனசு அதற்கு பிறகு இவருக்கும் ஒரு ராஜ்யம் உண்டு என்பதை ஒரு விசுவாசிக்கிறான். அந்த ராஜ்யத்திற்கு இவர் போவார் என்று விசுவாசிக்கிறான். அந்த ராஜ்யத்தில் தன்னை அவர் நம் சந்தோஷமாக வைத்துக் கொள்ள முடியும் என்று விசுவாசிக்கிறான். இந்த விசுவாசத்தை தான் நான் சொல்ல விரும்புகிறேன் ஐயா. அது கரெக்ட் தான். 38 வருடங்களாக பெதஸ்தா குளத்தண்டையில் ஒரு மனிதன் அங்கேயே கிடைக்கிறான். ஏன் நடக்க முடியல? அவனுக்கு நடக்க முடியல. வேற யாராவது வந்து தூக்கி போடுறதுக்கு ஆளு கிடையாது அவனுக்கு. என்னைக்காவது ஒரு நாள் 38 வருஷம் தான் ஆயிருக்குது. என்னைக்காவது ஒரு நாள் என்ன செய்வாங்க? யாராவது எனக்கு உதவி பண்ணுவாங்க, அந்த மேசியா வருவாரு, அவர் என்ன சுகப்படுத்துவாரு அப்படிங்கிற ஒரு விசுவாசம். இந்த விசுவாசத்தை நான் சொல்ல வந்திருக்கிறேன். 100க்கு அதிபதியின் விசுவாசத்தை யாராலும் மறுக்க முடியுமா? ஆண்டவரே, ஒரு வார்த்தை சொன்னால் போதும், நீங்க என் வீட்டுக்கு வர்றதுக்கு கூட நான் தகுதியானவன் அல்ல அப்பா, நீங்க அங்க இருந்துகிட்டே ஒரு வார்த்தை சொல்லுங்கப்பா. என்னுடைய அந்த ஒரு வார்த்தை தானே ஜெபம். அந்த ஜெபம் மூலமாக அவன் என்ன சொல்ல விரும்புகிறான்? அவர் இங்கு வந்தால் போதும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை, ஒரு விசுவாசம். அந்த விசுவாசத்தை மட்டும் தான் நான் சொல்லுகிறேன். ஜெபமும் கலந்ததுதான். ஆனால் நான் சொல்ல விரும்புவது அவருடைய விசுவாச ஓட்டத்தை மட்டுமே. சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ அவருடைய விசுவாசத்தை யாரால் மறுக்க முடியுமா? சூளை 7 மடங்காக சூடுபடுத்தப்பட்டது. ஆனாலும் இந்த சூளையில் இருந்தும் என் தேவன் என்னை பாதுகாப்பார் என்ற ஒரு விசுவாசம் மறுக்க முடியுமா நடுவர் அவர்களே? யாருக்கு தான் சோதனை இல்லை? யார் வீட்லயாவது வேதனை இல்லாம சந்தோஷமா எல்லாம் 100க்கு 100 பர்ஃபெக்டா ஓடிக்கிட்டு இருக்குதா? இல்லை. ஆனால் இன்று நாம் காணுகிற இந்த பிரச்சனைகள், இதற்கு ஒரு நாள் முடிவு உண்டு, இந்த பிரச்சனையிலிருந்து நாம் சீக்கிரத்தில் வெளிவருவோம் என்ற ஒரு விசுவாசம். அந்த விசுவாசம் தானே நடுவர் அவர்களை நம்மை இன்னும் முன்னேறி செல்வதற்கு வழிவகுக்கிறது. கடைசியாக நான் ஒரே ஒரு குட்டி கதையை கூட இந்த நேரத்தில் சொல்ல விரும்புகிறேன். திருநெல்வேலியில் ஒரு கிராமத்தில் மழை இல்லை என்ற ஒரு சூழ்நிலை. அங்கே சபையின் போதகர் மக்களுக்காக ஒரு அழைப்பு கொடுக்கிறார். நாம் அனைவரும் ஒன்றிணைந்து ஒரு ஆராதனை செய்வோம். நமது ஆராதனை கண்டு தேவன் வானத்தின் மதகுகளை திறப்பார் என்று ஒரு அழைப்பு கொடுத்தார். அப்பொழுது பாருங்கள், எல்லாரும் வந்திருக்கிறாங்க, சின்னவங்க பெரியவங்க எல்லாரும் வந்திருக்கிறாங்க. அதுல ஒரே ஒரு குட்டி பையன் மட்டும் அவன் கொடையோட வந்திருக்கிறான். அவனுக்குள்ள ஒரு விசுவாசம், இந்த ஆராதனை முடிவிலே எப்படி மழை வந்துவிடும், மழை வந்தவன் என்னோட கொடை இருக்குது, நான் நினையாமல் பாதுகாத்துக் கொள்ளப்படுவேன். நீங்க எல்லாரும் என்ன செய்வீங்க? நினைஞ்சிருவீங்க. இந்த ஒரு விசுவாசத்தை தான்
நடுவர் அவர்களே, நான் இங்கு ஆணித்தரமாக பதிக்க ஆசைப்படுகிறேன். மழை வரும்ட்டு ஆராதனை பண்ணாங்களா ஜெபம் பண்ணாங்களானே? மழை வரும் என்று ஆராதனை செஞ்சாங்களா ஜெபம் பண்ணாங்களா? ஜெபம் ஆராதனைக்காக தான் அங்க கூட்டிருக்கிறாங்க. ஜெபம் பண்ணாங்க. ஆனா விசுவாசம், அந்த சிறுவனுடைய விசுவாசம் என்ன? விசுவாசம் இருக்கு. நீங்க ஆராதனை ஜெபத்தை சைடுல கொண்டு போய் என்ன ஜெபம் சொல்லிட்டு அவங்களுக்கு பாயிண்ட் கொடுத்த மாதிரி ஆயிருமே. அதே மாதிரி அவங்க 2 விளையாட்டு கொடுத்துட்டு போயிருக்காங்கன்னு அப்படி சொல்லுங்க. நீங்க அப்படிதானே ஜெபத்துக்கு வந்திருக்காங்க, அந்த பிள்ளை விசுவாசமா வந்திருக்கு, அவ்வளவுதான். விசுவாசத்தோடு வந்திருக்கிறார்கள். சொல்லுங்க. அந்த சிறுவனின் விசுவாசத்தை கண்டு அதே விசுவாசம் தான் நமக்கும் வேண்டும் என்று நான் ஆணித்தரமாக இந்த நேரத்தில் நான் பதிவு செய்ய ஆசைப்படுகிறேன். எல்லளவிலும் நான் ஜெபத்திற்கு எதிரானவன் அல்ல. எத்தனை தடவை சொல்றீங்க? நீங்க தான் சப்போர்ட் பண்றீங்க ஜெபத்துக்கு. ஏன்னா உங்க வீட்டால அங்க இருக்கு, எப்படி எதிர்ன்னு சொல்ல முடியும்? வீட்டுக்கு போகணும்ல. எனவே நடுவர் அவர்களே, நாம் கிறிஸ்துவ ஜீவியத்தில் வளர தேவையானது விசுவாசம் மட்டுமே. ஜெபம் தான் என்று குழப்பிவிடாதீர்கள். விசுவாசம் மட்டுமே. விசுவாசத்தை தாண்டி அடுத்தபடியாக தான் நாம் ஜெபத்தை எடுத்துக்கொள்ளலாம் என்ற ஒரு அழகான ஆழமான உங்களுடைய இந்த தீர்ப்பை லைவ்ல எத்தனையோ பேர் பார்த்துட்டு இருக்கிறாங்க. இன்னைக்கு எல்லாரும் பார்த்து வியப்படையும் தக்க ஒரு நல்ல ஒரு தீர்ப்பை கொடுப்பீர்கள் என்று வாய்ப்பிற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.